சுருக்கமாகவும் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பதிவு பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். ரொம்ப பயமாக இருக்கிறவ அந்த அமானுஷ நிகழ்ச்சிக்கெல்லாம் எனக்கு பயம் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு பொழுதுபோக்காக இருக்கிற மாதிரி இது பாருங்கள், ஓகேவா? அதே ஏற்காப்பூர் கிராமத்தில் அங்கே இருக்கக்குள்ள ஒரு வீடு, எங்கள் அப்பா எங்களுக்கு தெரியாது அந்த வீடு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா இதை பற்றி S7 மடிப்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட இந்த டைரி அங்கே போயிருக்குங்க. ஒரு இதோட தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த உஷா நகர் சுற்றுலாத்துக்குள்ளெல்லாம் போகக்குள்ள அப்படி நின்று போகக்குள்ள ரோந்து போலீஸ்காரெலாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன சுமதி மேடம் ஏதாவது பேர் பற்றி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு. ஆமாம் ஆமாம், அப்போ அது டைரியில் அங்கே கொடுங்க, இவங்களும் கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே நல்லா பழக்கம்ட்டாங்க. அப்படி இருக்குள்ளே நான் அந்த நினைவுகளை உங்களுக்கு தரணுன்ட்டு அந்த டைரி படித்து வச்சேன், ஒரு கதைகளாக. அதை மட்டும் சின்னது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஏத்தாப்பூர் கிராமத்துக்கு வந்த போது நாங்கள் ஒரு பிராமின் வீடு தான். அந்த வீடு ஏதோ வாடகை இருந்து வந்தாச்சு, அது என்ன நிகழ்ந்துங்களுக்கு தெரியாது. ஒரு தெலுங்கயிர் வீடு தான் எங்களுக்கு தெரியும். பயங்கரமான சம்பவங்களே நடந்தது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நவராத்திரிக்கு அதாவது ஃபஸ்ட்டு நவராத்திரிகள் கொலு வைக்கிறோம். அப்போ வரவால அந்த அக்ரஹாரத்துக்காரெல்லாம் என்ன உங்களுக்கு பயமா இல்லை இப்படி இல்லாமல் யாராவது கேட்பாளா, எங்களுக்கு புரியலையே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கிறது தான், அந்த வீட்டில் வேண்டாத தகுந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த ஆட்டு மாமியும் ஒரு சூசைட், அந்த மாமாவும் சூசைட். இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் தங்க உஷான்னு சொல்கிற பாருங்க, அந்த ரெண்டாவது தங்க உஷா பிரச்சனைக்குரிய நபர், அவனால தான் இந்த விஷயங்கள் எங்களுக்கு வெளியே தெரிஞ்சது. பயங்கரமான அந்த நபர் எழுந்தது. எக்ஸாசிட்னு அந்த படம் வரும். அதுமாதிரி அந்த வெறும் மறக்காதவங்க தான், அதை கூட திறக்க முடியலங்கிற அளவுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. அவளுக்கு அந்த விரதம் ஏற்பட்ட அன்னைக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சொன்ன அக்ரஹாரத்துக்காரா, உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன், எங்கள் ரிலேஷன்லாம் மாமா சரியாக விசாரிக்க மாட்டாரா அப்படின்னா என்ன நடந்ததுன்னா, அப்புறம் ஒரு விஷயமா சொன்னால் அந்த வீட்டுக்கு வேறு அகால மரம் நடந்தது 2 அப்படின்ட்டு. உடனே ஒரு 2 நாளைக்குள்ளே நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உஷாவோட எனக்கு சீனியர் செட்டு, அவங்க பேரில் எனக்கு சொல்ல விரும்பலை, சின்ன ஒரு 15-16 வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவா. ஒரு 10th படிச்சோன்னே அப்படி ஒரு பொண்ணு அந்த வீட்டில் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த வீட்டுக்கு நாங்கள் சொல்லியும் யாரும் நம்பவே இல்லை. கல்யாணம் 3 மாதத்துல எந்த ஒரு கிச்சனில் அந்த மாமி வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாலும் அதே இதில் வந்து இதே புருஷனோட சண்டையில் ஒரு விபரீதமான முடிவு எடுத்தார். அந்த விபரீதமாக நான் சொல்ல விரும்பலைங்க. அதெல்லாம் பற்றி எரிஞ்சு கேஸு பற்றி எதுக்கு அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் முறை நம்ப ஆரம்பிச்சது அந்த விஷயங்கள்லாம். நான் காலேஜ் பண்ணிட்டு 6 மாதத்துல நிகழ்ச்சி நடந்தது. எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட் தான். இப்படிலாம் நடந்து எடுத்த வீட்டுக்கு அந்த அக்ரஹாரத்தில் இன்னும் கூட அந்த வீடு இருக்குது. ஒரு நாள் வந்து எனக்கு யூட்ரஸில் கேன்சர் இருந்தது. உடனே சிஎம் சந்திரிகா மணி மாதிரி தான் டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஜிஹெச்சில் போனால் உங்கள் கிட்னியில் வந்து கேன்சர் இதே ஸ்டார்டிங் ஆகிருக்கும் போது 2 பக்கமே இருக்குன்ட்டாங்க டாக்டர். அந்த இந்த இது கிட்னி பகுதியில் அது இங்கிலீஷ் சொல்ல வரல. சரி, நம்ம வாழ்நாளுக்கு அதிகமாக கம்மியோ அப்படின்ட்டு எனக்கு எங்கள் ஊர் கிராமத்தை போய் பார்க்கணும். அப்போ எங்கள் ஊர் நம்ம S1 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கள் டாக்டரும் கொஞ்சம் பழக்கம் உண்டு போல இருக்குது. ஏதோ ஒரு என் ஃபேஸ் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ரொம்ப அன்பாக கேட்கும் கொடுத்துட்டேன். பார்த்துட்டு அவங்க டாக்டரை வச்சு பார்த்துட்டு என்கிட்ட எந்த ஒரு இதையும் வெளிக்காட்டிக்காமல் இன்ஸ்பெக்டர் தேவராஜ் பீரியடில் அவர் விஷயம் கேள்விப்பட்டு அவங்களாம் ரொம்ப சகோதரர்கள் எனக்கு. நம்ம எங்கள் சகோதரிகள் கூட என்னை செத்து போனால் எதிர்பார்ப்பா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸர் வரைக்கும் எங்கள் சுமதி மேடம் நல்லபடியாக படித்து வரணும், இந்த குடும்பத்துக்கோசரம் அவங்க இருக்கணும் அப்படின்னு இன்னும் 6 மணியான ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இதில் எனக்கு யாரும் சொல்லிட்டு இந்த விஷயங்கள் தெரியும். அப்புறம் நான் சொன்னேன், நான் சேலம் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு நான் பார்க்கணுக்குள்ள சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு நான் வழி அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கரெக்ட், இதே ஆடி வெள்ளிக்கிழமையில் தான் நான் இல்லை தை வெள்ளிக்கிழமை கரெக்ட், தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த அக்ரஹாரத்தோட அகலமான வீடு அதெல்லாம் பார்த்துட்டே இப்படி போயிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வீட்டு திண்ணையில் தான் உட்காந்து எக்ஸர்சைஸ் படித்தேன். பெண் பாதிரி அந்த 79-80 ராக்கி ராகராஜன் எழுதிய நாவல். அந்த வயசுலேருந்து பேய் புக் அது தெரியல உட்காந்து படிப்பேன். நான் ஸ்கூல் விட்டு வந்தேன்னா கும்போது எப்போ வரும்னு எதிர்பார்த்துன்னே அந்த புக்கை படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நான் எப்போ போனாலும் அந்த வீடு பூட்டியே இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு போனால் ஒரு மாமி கரெக்டாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த வீட்டுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்ட்டு. மாமி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், ரொம்ப சின்ன வயசுல இந்த வீட்டில் வளர்ந்தேன், சுற்றி பார்க்கலாமா, அதுக்குள்ள வாங்கணும் உள்ளே அழைச்சிட்டு போனவா. டக்குன்னு அவங்களோட குரல்லாம் மாறி போய் இந்த வீட்டுக்குள்ளே நீ யாரையுமே விடமாட்டேன் இத்தனை வருஷத்தில்,
இத்தனை வருஷத்தில் அவங்க வந்து 2 வருஷம் கூட ஆயிருக்காது. நோட் பண்ணேன். உன்னை மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணி அந்த உன்னை இது பண்ண உள்ளே வர சொல்லியிருக்கேன். பார்த்தா கிச்சன் பூட்டியே இருந்தது. அந்த பிரச்சனையான கிச்சன்லாம். மாமி ஏன் இந்த கிச்சன் பூட்டியே வச்சுருக்கேன்? நான் சொல்லிட்டே இல்லை ஏற்கனவே அங்கே இருந்தேன்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து சாவி தர்றா, அது பூட்டி தான் கிடக்கு அப்படின்னாங்க. சரி நான் கிளம்புறேன் மாமி, இன்னும் மறுபடியும் குரல் மாறுது, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட வயசு சின்னவங்க. அவங்க பையன் ஆத்தூரில் வேலை பண்ணுறாங்க. சின்ன வயசில் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே கிராமத்து பக்கம். பீரோவை திறந்து ஹஸ்பண்ட் நிற சுமங்கலி ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு, வீட்டுக்கு வரல. ஒரு 7 மணிக்கு நிகழ்ச்சி நடக்குதா, அந்த சந்தி சாயம் நேரம்னு சொல்லுவாங்க. 5 நேரம் சந்தி 5 வேலை. பீரோவை திறந்து அந்த மாதிரி நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஹாஸ்ட்லியான சாக்லேட் பீட்டில் என்னோடய வாழ்நாள் வாங்கினதே இல்லை சுமதி. அவ்வளோ ஹாஸ்ட்லியான சாக்லேட் பீட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் ஒரு 10 ரூபா நோட்டு வச்சு கொடுக்குறாங்க. வெத்தலை பாக்கோட. மாமி எனக்கு இந்த பணமெல்லாம் வேண்டாம், இந்த குங்குமம் மட்டும் எடுத்து வச்சு நெத்தியில் வச்சோன்னே, நீ கைவெள்ளிக்கிழமை வெறுங்கையில் நீ போகக்கூடாது, எடுத்துக்கோ அப்படி மாட்டான். எடுத்தோடனே என்னை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னாங்க. அடுத்த வார்த்தை, என்னடாது என்னை விட சின்ன பொண்ணு இவங்க போய் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறாள் அப்படின்ட்டு காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணவதான். நன்னா தீர்க்க சுமங்கலி பவன் ஒன்றுமே சொல்ல, அப்படியே ஆசீர்வாதம் பண்ண கைகள் அப்படியே நிற்குது அந்த இடத்துல. கரெக்டு எல்லாத்தையும் கண்விழிகள் பார்க்குறேன், கண் அசைவில் அப்படியே இப்படியே நிற்குது. எனக்கு தெரியாது. சரி ஒரு நல்ல விஷயம் ஒன்று, எனக்கு ஏதோ அவங்க ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வந்து எங்கள் வீட்டோட சாவியே அந்த அதான் சந்தேகப்படி நபர் அவங்க வீட்டில் இருந்து வாங்கி என்னோட பிளாஸ்டிக் பழைய கட்டை பட்டு தூங்கிட்டு தண்ணியே அவர் எங்கள் வீட்டில் அப்போ மேட்ரு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே 2 பைப் கனெக்ஷன் கொடுத்துருந்தார். நல்லா குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு தேடி வந்து சென்னை வந்து இறங்கியாச்சு. வந்துட்டு மறுவாரமே இதை போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். போனால் அவங்க கேட்ட கேள்வி, சுமதி மேடம் முகம் முன்ன மாதிரி இல்லை, நல்லா பளிச்சுன்னு ரொம்ப பிரகாசமாக இருக்கே, பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. நாங்கள் ஒன்றுமே சிரித்தேன். அதுக்கப்புறம் டெய்லர் ஷாப் சொல்கிறாங்களே, என்னங்க சுமதி மேடம் இவ்வளோ ஹாஸ்டலில் ஜாக்கெட் போயிட்டு வாங்க மாட்டீங்களே. உடனே வீட்டில் சொன்னேன், பாவம் அந்த மாமி நடக்கும் தானே பீரோ திறந்து பார்த்து, ஐயோ காணாம் ஜாக்கெட் காண கத்திருப்பாடி அப்படின்னா. இல்லை நானும் அவள் தான் எடுத்து கொடுத்தா யார் இதுமாதிரி நான் சொன்னேன். மறுமாதம் மறுபடியும் ஜிஹெச்சுக்கு செக்கப் பண்ணி போகிறேன். மனசில் ஒரு வருத்தம் தான், என்ன நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியாக நாட்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், பார்க்கல என்னதான் நடக்குது இல்லை வாழ்க்கையில். ஒன்று நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வரோம். மனித வாழ்க்கையில் நாளைக்கு உயிர் போகிறது இன்றைக்கி முதல்ல செத்து போயிட போகிறோம், அவ்வளோதானே அப்படின்ட்டு தானாவட்டா போய் சிகிச்சையில் போய் மறுபடியும் அந்த கிட்னி பிரிவு அதை போன ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து கொடுத்து பார்த்துட்டு, மேடம் கிளியராக இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னா யாராவது நம்புவீங்களா அந்த விஷயத்தை? அதோ இன்னைய வரைக்கும் உங்கள் உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் யூட்ரஸில் என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்டே சொன்னாங்களா சந்திரிகை மணி மேடம், எப்படி இவ்வளோ பெரிய கேன்சர் கட்டி வச்சுட்டு அவங்க உயிர் இது வலி தாங்கிட்டு இருந்தாங்கன்னு. அது 1 வருஷம் கழிச்சு ஸ்ப்ரெட் ஆனதுக்கும் எனக்கு தெரியலைங்க. நல்லா க்ளீன் கொண்டு சந்திரிகை மணி மேட்டை காட்டுற இந்த ரிப்போர்ட்டை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் சுமதி, இந்த ரிப்போர்ட்டை நான் நல்லா க்ளீனாக எடுத்து தொடச்சி எடுத்துட்டுனேங்கிறாங்க. சத்யநாராயண பண்ண எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் இன்னும் உறுதிப்படுத்த முடியும் எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னு. எல்லாம் கல்லாபலப்பட்ட போன விஷயம். நிச்சயமாக சொல்கிறீங்க, நம்மளுக்கு மாரி ஒரு நல்ல சக்தியில் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வீட்டில் போய்ட்டு எனக்கு இது நிரூபணம் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்த வீடு அந்த வீடு தான். இப்படி இதெல்லாம் எஸ்எம் டைரியில் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த டைரி வந்து இன்னும் இந்த ஊரில் நடந்த பல வகை மரணங்கள் தர்மஸ்தலம் வச்சுக்கோங்க, குட்டி தர்மஸ்தலம் அதை பற்றி எழுதி கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, திருவூர் கிராமத்தில் இவ்வளோ பெரிய மரணங்களா, ஆச்சரியமாக இருந்ததுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த டைரி வந்து போன 6 மாதத்துக்கு முன்னாடி டிசி ஆஃபீஸில் அந்த பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ரத்தனம் போயிடுமா பார்த்துட்டு, மேடம் எப்படி இருக்கீங்க நீங்கள்? அவனும் ஒத்துக்கிறோம், ஆமாம் நாங்கள் ப்ரேயர் பண்ண உங்களுக்கு ஒருத்தர், இப்போ எப்படி இருக்கீங்க மேடம்? நான் ஒன்றும் இல்லைப்பா நல்லா ஆகிட்டேன், உங்கள் டைரி அப்படி பேசுகிற பிரபலமாயிட்டு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸர்லாம் அதை வாங்கின்னு போயிட்டாங்க எல்லாம், அவ்வளோ ஒரு க்ரைம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னாங்க. எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து வளர்ந்து எப்படியோ பிடிச்சி இந்த சென்னை சிட்டியில் வந்து பெரிய பெரிய பிரபலமான ஒரு போலீஸ் அதிகாரி படிக்கிற அளவுக்கு அந்த டைரி வந்திருக்கு அப்படின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைப்பா இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். நானே மலைச்சு போவேன், இது நான் தான் எழுதினேனா அப்படின்னு நினச்சி போவேன். இந்த டைரி எழுதுகிறப்போ இன்னொரு சம்பவம் எங்களுக்கு நடக்குது. நான்
அப்போ அந்த வீட்டு வாசலில் நம்ம உள்ளகர வீட்டில் தான் அந்த வீடெலாம் சொல்ல விரும்பல உட்காந்து டைரி எழுதிக்கிட்டே இருக்கேன். நான் வணங்கும் பாண்டுரங்கன் சாட்சியாகவும் வைத்து எனக்கு பிடித்த ஜீசஸ் அப்பாவின் சாட்சியாக வைத்து அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுற வழக்கம் தான். அதுக்கு இந்த மதம் மாற்ற பிள்ளைங்களுக்கு கிடையாது. அப்படி எழுதிட்டே இருக்கேன். இந்த 2 வரிகள் தானே சடசடான மழை தூரங்கள் ஒரே விட்ட உள்ள ஓடி வந்தேன். ஹரணியும் பார்க்குறான். என்ன மாதிரி இருந்திருந்தாப்புல மழை பெய்யுதுன்னா அப்புறம் மழையே இல்லை. அந்த டைரி எழுதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் சொல்லி எழுதுகிறேன், இது மாதிரி அகால மரணம் அடைந்த என்னுடைய மனதில் நின்று இருக்கும் அந்த மனிதர்களின் ஆத்ம சாந்தி அடையணும், பாண்டுரங்கன் பாத விந்தாத சாதாரண அடையணும்னு சொல்லி எழுதின வார்த்தைகளுக்கு அப்புறம் தான் இந்த இது வந்தது. இப்படி ஒரு ஃபேமஸாக அந்த டைரி என்னுடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா முடக்குவாதம் பாதித்த விரல்கள். அப்போ இப்போ தான் விரல்கள் மடங்கி இருக்குது. கொஞ்சம் விரல் நல்லா தான் இருக்கும். அப்போ கூட என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் வாத்தியார் பொண்ணு எப்படி இருக்கும் அப்படி அழகாக எழுதி இலக்கண பிழையோட. ஆனால் இந்த அளவுக்கு இது பேசப்பட்ட டைரினா என்னால் நம்ப முடியலைங்க. நிறைய மிராக்கிள் லைஃப்பில் நடந்தது தான். ஆனால் நம்புறவளுக்கு கல், நம்புறவளுக்கு தெய்வம், நம்பது கல்லும்பாங்க. அது மாதிரி தான் இந்த அமானுஷம் நடந்தது. உண்மை உண்மை உண்மை. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் உட்காந்து பதிவு பண்ணுறேன். அந்த மாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணால் எந்த ஒரு ஆத்மரூபத்தில் அந்த தீய போயாச்சு. ஆனால் முடக்கமாக தான் வந்தது. அடுத்த பிரச்சனை 57 வயசாகிடுச்சு. ஆனால் சின்ன வயசுலேயே என் பொண்ணு திரண்ட புதுசு பாவம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா அவளுக்கு அம்மாவும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியும் இல்லாமல் என்றைக்கும் கரையேறி போயிடலாம். இதே சில விஷயங்களை நான் வாழ விட்டுறது அப்படின்னா அதை இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனோட துணையோட இன்றைக்கி உட்காந்து உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி தர்மஸ்தலை பற்றி சொல்லணும். பேர் ஊர் சொல்லாமல் அந்த S7 என்ன எழுதுனா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன். நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இன்றைக்கி சொல்கிறேன், இந்த நம்பருங்களை உடையவர்கிட்ட 2 வரி பார்த்துட்டு பாருங்கள். இல்லை பிடிக்கலன்னா டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அனாவசியமாக பயப்படுறவங்க யாரும் இது படிக்க வேண்டாம், பார்க்க வேண்டாம், சரியா? ப்ளஸ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா 180 திருச்சி சாரதாஸில் வாங்கினேன். என்னால் பல கஸ்டமர்ஸ் திருச்சி சாரதாஸ் சேரட்டும். வாழ்க வளமுடன். அவ்வளோதான்.